I give it in the name of Jesus Christ. So today's verse is going to be James 4:10. Humble yourselves in the sight of the Lord and He will lift you up. இந்த வேர்ஸ் வந்து காட் நமக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம வந்து காட்க்கு முன்னாடி வந்து நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே சரி நம்ம வந்து ஹம்பிளாக வந்து நடந்துக்கணும். அப்படி ஹம்பிளாக வந்து நம்ம வந்து இருக்கும்போது காட் தான் நம்மளை வந்து உயர்த்தி வந்து வைப்பார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து காட் கிட்ட மட்டும் இல்லை, எல்லார்கிட்டையுமே வந்து எனக்கு எல்லாமே தெரியும், நான் உன்னோட பெரியவன், எனக்கு உன்னை விட நல்லா டேலண்ட் இருக்குது, உன்னை விட நான் வந்து ரொம்ப ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கேன்ட்டு வந்து அவங்க வந்து மற்றவங்கள வந்து கஷ்டப்படுத்துவாங்க. அவங்க வந்து மற்றவங்கள வந்து அவங்க வந்து ஹம்பிளாகவே வந்து இருக்க மாட்டாங்க, தாழ்ந்து வந்து போக மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம், நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே சரி, எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் சரி, காடுக்கு முன்னாடி நம்மளாம் வந்து ஒன்றுமே இல்லை. காட் வந்து நினச்சாருன்னா ரோட்டில் வந்து பிச்சை எடுக்கிறவங்கள கூட வந்து ஒரு பில்லியனராக ஒரே செகண்டில் வந்து மாற்றிடுவார். நம்மளோட லைஃப்பில் வந்து இவ்வளோ ப்ரௌட்னஸ் இருந்தாலுமே சரி, நம்ம வந்து காட்க்கு முன்னாடி வந்து தாழ்ந்து தான் போகணும். சரி, நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ஏசப்பா நான் கொடுத்தக்காக நன்றி. ஏசப்பா இந்த வருஷம் நீங்கள் எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி எங்களோட லைஃப்பில் ஏசப்பா நாங்கள் வந்து உங்கள் முன்னாடி ஹம்பிளாக வந்து இருக்கிறதுக்கு ஆசைங்க. எல்லாருமே ஒரே விதத்தை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு ஆசைங்க. இவ்வளோ நாள் எங்களை சந்தோஷமாக ஹாப்பியாகவும் வந்து வச்சுருக்கீங்க. அதுக்காக நன்றி Ask everything my Father Jesus Christ's name. Amen. God bless you. Have a great day. Bye.